இது வந்து வர்க்க மனநிலை, ஆதிக்க வர்க்க மனநிலை. நீங்க கட்டியிருக்கிற ஒரு புடவைய இன்னொருத்தங்க கட்டியிருக்க பார்க்க எனக்கு சகிக்கலன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அந்த சுயநிதி குழுக்காரங்க அதே புடவை கட்டிட்டு வரும்போது நம்மளும் போனா நமக்கும் அவங்களுக்கு என்ன டிஃபரெண்ட் வரும்? என்ன டிஃபரன்ஸ் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்மளுடைய சிந்தனையும் சரி, நம்ம என்ன படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு சேலை வாங்கி கூச்சாலும் சரி, நம்மளுடைய மூளை வந்து இன்னும் கூட விரிவடையவே இல்ல. அதே ஸ்வீப்பர் கட்டிட்டு வந்தா அடுத்த நாள் கட்ட மாட்டேன். மகளை தாண்டி சாரி தான் முக்கியமா? மக கட்டிட்டு போய் பிஞ்சு பண்ணா தான் என்ன? புடவைனால போட்டி நிறைய வரும். அவங்க எடுக்கிற புடவையை விட நான் பெட்டரா எடுக்கணும். அது இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன் நல்லா இருக்காது சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்ப நானும் என் நாத்தனாரும் புடவை கட்டுறோம் அப்படின்னா என்னோடது ஒரு பேட்டர்னா இருந்தா தான் அது நல்லா இருக்கும். அவங்கள மாதிரியே நானும் கட்டினேன்னா அப்புறம் வாட் இஸ் தேர் இன் இட்? தெளிவான ஆளியா நீ. சார் போட்டியில ஜெயிக்கிறதுல தான் சார் சுவாரஸ்யம். இப்ப 8000க்கு இவங்க ஒரு புடவை எடுத்திருக்காங்க, இதை விட இது பெட்டரா இருக்குன்னு சொல்லும்போது அந்த போட்டியில தான் சார் சுவாரஸ்யமா இருக்கு. அது எப்படா முடியும்? நாத்தனார் கட்டிருக்க சாரியை விட நான் கட்டிருக்க சாரி நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். அதுக்காக தான் அந்த போட்டியே. தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? So they're showing a social status. So அத வந்து ஒரு புடவை மூலமா தான் அந்த சோஷியல் ஸ்டேட்டஸை காட்டணும்னா அது கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியலா இல்லையா அப்படின்னு நான் கேக்குறேன். ஐயோ 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 ஐயோ, கட்டபொம்மை வெள்ளைக்காரங்கிட்ட கேட்ட மாதிரி கேக்குறாளே. நான் முன்னேறி இருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட காட்டணும்னா காதல கழுத்துல எல்லாத்துலயும் மாட்டிட்டுலாம் நான் ஊருக்கு வர முடியாது. என்னோட சாரி உங்களதை விட 500 ரூபாய் கூட போட்டு நான் எடுக்க தான் செய்வேன். கொஞ்சம் நிப்பாட்டு. உன் மேட்டர்ல டோட்டலா பவர் கட் இருக்க. என்னோட சாரி வந்து நான் ப்ரிசர்வ் பண்ணி நீட்டா வச்சிருப்பேன். என் டாக்டர் கட்டிட்டு போனா அவ வந்து ஸ்பாயில் பண்ணிடுவா. அவ ஒழுங்கா கட்டிட்டு போக மாட்டா, ஏதாவது ஸ்பாயில் ஆயிடும். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. ஏதாவது கொட்டிடுவா சாப்பிடும் போது. சோ அந்த சாரியை வந்து திருப்பி நான் ட்ரை வாஷ் பண்ணணும். அந்த மாதிரி வந்து மகளை தாண்டி சாரி தான் முக்கியமா? மக கட்டிட்டு போய் பிஞ்சு பண்ணா தான் என்ன? இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி. இல்ல, எனக்கு என்னோட சாரி வந்து எனக்கு அது மக முக்கியமா சாரி முக்கியமா? சாரி தான் முக்கியம் சார். ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா? ஒரு சாரி இன்னொரு லேடி கட்டிட்டாங்கன்னு வச்சுங்க, ஓ அவ சாரி மாதிரி கட்டியிருக்கா, நான் அந்த சாரியே கட்ட மாட்டேன், அந்த மாதிரி இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கு. கரெக்டா சொன்னீங்க சார் அது வந்து கட்டுறவங்கள பொறுத்துங்க சார். ஆ. இப்ப நான் வந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. எங்க ஆபீஸ்ல வந்து என் ஸ்டேட்டஸ்லயோ இல்ல எனக்கு மேல உள்ள தாஸ் அந்த மாதிரி கட்டிட்டு வந்தாங்கன்னா ஓகே மேடம் உங்களுக்கு மாதிரியே தான் என்னதும் இருக்கு அப்படிம்பேன். இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். அதே ஸ்வீப்பர் கட்டிட்டு வந்தா அடுத்த நாள் நான் கட்ட மாட்டேன். ஏன் அப்படி? எதுனது? அது என்னவோ அந்த மாதிரி எதன ஸ்வீப்பர் கட்டிட்டு வந்தா நான் கட்ட மாட்டேன். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அது நம்ம ஸ்டேட் அது அந்த ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லெவல் நம்மளுக்கு இது பண்ற மாதிரி அது அந்த மாதிரி தான் சார். அது என்னன்னு தெரியல, பட் நம்மளுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. சாவும்ல நம்ம ஒரு புடவை எடுத்திருக்கோம், அது வந்து ஸ்டேட்டஸ் வந்து 500 400 2500 25000 அது பாக்குறது இல்ல, நமக்கு பிடிச்சி எடுத்திருக்கோம். அதுக்கு என்னப்பா? அந்த சுயநிதி குழுக்காரங்க அதே புடவை கட்டிட்டு வரும்போது நம்மளும் போனா நமக்கும் அவங்களுக்கு என்ன டிஃபரெண்ட் வரும்? என்ன டிஃபரன்ஸ் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? டேய் கேக்குறால சொல்றா. இந்த யூனிஃபார்ம் மாதிரி ஆயிடும். அவங்களும் மனுஷங்க. நம்ம சுயநிதிக்கு அந்த குழுவோட சேர்ந்தவங்கள மாதிரி நம்மள ஆயிடும். நம்ம யூனிக்கா காட்டிக்கணும். நம்ம ஏன் அவங்களோட போய் மெர்ஜ் ஆகணும்? லூஸ் இல்லனே, மென்டல். அதுக்கப்புறம் பிடிக்கல அந்த புடவை, அவ்வளவுதான். அதனால தான் நம்ம டிஃபரெண்டா கட்டிட்டு நம்ம டிஃபரெண்ட் ஸ்டேட்டஸ் டிஃபரெண்டா யாரும் இல்ல, டிஃபரெண்டா ஏலியன்ஸ் எல்லாம் வரப்போறது கிடையாது. நம்ம மனுஷங்க மாதிரி தான் இருக்க போறோம். இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்கே. அஞ்சலி புடவைன்னு ஒரு புடவை வந்தது, அது கட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சுயநிதி கூட அதே கட்டிட்டு ரோட்ல போயிட்டு இருக்காங்க சார். நம்ம அதை கட்டிட்டு எப்படி சார் நம்ம ஃபீல்டுக்கு போக முடியும்? கேக்குறேன். அது எங்களுக்கு பிடிக்கல. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. அது எங்களுக்கு பிடிக்கல. இல்ல, புடிச்சுதானே அந்த சாரி எடுத்தீங்க? அப்ப புடிச்சதான் சாரி கட்டுறவங்கிறது ஒண்ணு, எல்லாருக்கும் அப்ப நம்ம டேஸ்ட் அவ்வளவு இதுவா போயிடுச்சா வேணாம், நமக்கு வேண்டாம். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கறப்ப? உங்களுடைய பார்வையில ஒரு சுயநிதி குழுவுல இருக்கிறவங்களுக்கோ ஒரு ஸ்வீப்பரா இருக்கிற ஒரு தொழிலாளிக்கோ உங்களுக்கு வந்து ரசனை உயர்ந்ததா இல்ல, நம்மளுக்கு தான் உயர்ந்த ரசனைன்னு நீங்க உங்களுக்குள்ள நினைச்சுக்கிறீங்க. சரியான போட்டி. அதே தனிமைப்படுத்திக்கிறது உங்களை விட உயர்ந்த அதிகாரியா இருந்தா உங்களுக்கு பரவாயில்ல, நீங்க தனியா தெரிய வேண்டிய அவசியம் இல்ல, அவங்களோட சேர்ந்து போக ரெடியா இருக்கீங்க. அதேதான் நீங்க சொன்னீங்க நிதி குழுவோட சேர்ந்து நம்மளும் போகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம தனியா போகணும். நம்ம இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அது பிடிக்காதனால அடுத்த நாள்ல இருந்து டிரா பண்ணிடுறோம். என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா? நம்மளுடைய சிந்தனையும் சரி, நம்ம என்ன படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு சேலை வாங்கி கூச்சாலும் சரி, நம்மளுடைய மூளை வந்து இன்னும் கூட விரிவடையவே இல்ல அப்படின்றதா இது காட்டுது. இது ஒரு நல்ல முன்மாதிரி. இந்த சரி, நீங்க மனசாட்சி விரோதம் இல்லாம சொல்லுங்க, நீங்க போட்டுக்க சுடிதார் இந்த மாதிரி ஒரு குழு போட்டிருந்தாங்கன்னா நீங்க போடுவீங்களா? ரொம்ப சந்தோஷமா எங்க வாங்குனீங்க? நீங்க வாயால வேண்டாம் சொல்லுங்க மேடம். ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க?
மெண்டலா 500 ரூபா புடவை எடுத்தா நாங்க எப்படி அதை சேஃபா மெயின்டைன் பண்றோமோ அதே லட்சணத்துல தான் 50,000 ரூபா புடவை எடுத்தாலும் நாங்க மெயின்டைன் பண்றோம். அதுக்கு என்னங்கிறப்ப நீங்க 500 ரூபா புடவை வச்சிருக்கிறதோ 50,000 ரூபா புடவை வச்சிருக்கிறதோ உங்க ஸ்டேட்டஸ உயர்த்திக்கணும்னு நினைக்கிறதோ பிரச்சனையே இல்ல. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நீங்க கட்டியிருக்கிற ஒரு புடவைய இன்னொருத்தங்க கட்டியிருக்க பாக்க எனக்கு சகிக்கலன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல உங்க ஹியூமனிட்டியை கொஸ்டின் பண்ணப்படுது. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். ரொம்ப கீழே இருக்கிறவங்கள பார்க்கும்போது தான் நம்ம இது கட்ட வேண்டாம்னு தோணுமே தவிர இந்த மாதிரி உங்க ஹியூமனிட்டி அளவுக்கு போற அளவுக்கு அது என்ன இல்ல. லிமிட் வச்சிருக்கீங்க? ஹியூமனிட்டிக்கு லிமிட் வச்சிருக்கீங்களா? Tell me. அதாவது அவங்களுக்கு நம்ம வந்து நம்ம கட்டிருக்க புடவையை விட ஜாஸ்தியா நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அது வேற. நீங்க கொடுத்து அவங்க கட்டினா உங்களுக்கு ஓகே, அப்படி ஓகே. ஆனா நான் அவங்க கட்டிட்டு வரத மாதிரி நம்ம கட்டிட்டு போகணும்னு நினைக்க இல்ல, முடியாது. இது வந்து வர்க்க மனநிலை, ஆதிக்க வர்க்க மனநிலை. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. என்னன்னா நீங்க இன்னசென்ட்டாவே இதை சொல்லிட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய தவறான ஒரு விஷயம்னு தெரியாம. காந்தி கோட் சூட்லாம் தாங்க போட்டுட்டு இருந்தார். அதுக்கு என்னப்பா? அவர் பாரிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாரு, பெரிய ஆள் தான். முதல் வகுப்பில் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு பொருளாதாரம்லாம் அவருக்கு இருந்தது. இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. பெரும்பாலான மக்கள் உடைகள் இருந்தார்கள். அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் ஒருத்தனுங்க இல்ல. ஆனா அந்த பெரும்பான்மை மனிதர்களுடைய உடைக்கு தன்னை மாற்றிக்கிட்டார். இதுவல்லவா லட்சியம். மனசுதான் முக்கியம். நம்ம சின்ன சின்ன தானங்களை செஞ்சுட்டு நம்ம நல்லவன்னு சொல்லிக்க பாக்குறோம், கிடையாது. மனசுல மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா தானம் தானாகவே நடக்கும். அதெல்லாம் கன்றி பொருட்டுங்க, இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. ஆனா நல்ல பிளவுஸ் தைக்கிற டைலரை ஏன் சொல்லவே மாட்டேங்கிறீங்க? நமக்கு மட்டும்தான் தைச்சிருக்கணும் நல்லா, அடுத்தவங்களுக்கு தைச்சிருக்க கூடாது நல்லா அப்படிங்கிற எண்ணம் தான். இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. நான் ஒரு கொஸ்டினே இங்க கேட்கணும்னு நினைக்கிறேன். புடவை வாங்குறதை தாண்டி, வீட்டுல வேலைகள் செய்யறதை தாண்டி, வேலைக்கு போறதை தாண்டி, இப்ப என்ன இங்க இருக்கிற புடவை அதிகமா சேர்த்திருக்கிற ஒரு 300 புடவை 400 புடவை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன ஹாபி இருக்கு? நல்லா யோசனை பண்ணிட்டு பதில் சொல்லு. ஓகே, உங்களோட ஹாபி என்னமா? உங்களுடைய பொழுதுபோக்கு வந்து நிறைய சேர்த்து வச்சுக்கணும். ஓ, நிறைய சரி சேர்த்து வைக்கிறது. நல்ல குடும்பம். இந்தியாவில் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. கோவிலுக்கு செல்வம். கோயிலுக்கு போறது ஹாபி. அது நான் மொபைல நோண்டிட்டு இருப்பேன். மொபைல் நோண்டிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் ஒரு ஹாபி. ஐயோ அட தற்கூரி நாயங்களா. இப்ப என் பேரனை பாத்துக்கிறது. பேரனை பாத்துக்கிறது அதெல்லாம் ஹாபில வந்துருச்சா? இப்போ பேரனோட விளையாடுறதெல்லாம் எப்படி ஹாபியா இருக்க முடியும்? ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படா வாழ போறீங்க? இந்த மாதிரியான ஒரு மனப்போக்கோடு இருக்கிறவர்களுடைய மனசு எப்படி இருக்குங்கிறது உங்க ஹாபில இருந்தே தெரிஞ்சிடும். சீரியஸா ஒரு ஹாபி வச்சிருக்கவங்கள தான் தாட் ப்ராசஸ் உள்ளவங்களாக பார்க்கப்படுது. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? சிம்பிளா ஒரு கேள்வி கேக்குறோம். நீங்க எவ்வளவு புடவை வச்சு? 200 புடவை வச்சிருக்கேன் சார். 200 புடவை. 500 above இருக்கு என்கிட்ட. 500 above. அது வந்து நான் கட்டுறதே இல்ல. பாக்குற இடமெல்லாம் சாரி வாங்குவேன் நான். அதான் ஏன்னு கேக்குறேன். 500 ஏன் அவ்வளவு வாங்கிட்டே இருக்கீங்க? பாக்குற இடம்லாம் ஏன் சாரி? அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. யார் வீட்டுக்கு வந்தாலும் புடவை கொடுக்காத அனுப்ப இல்ல, மாட்டேன். கொடுத்தது போகவே 500 இருக்கும்னா எவ்வளவுதான் இன்னும் வாங்குவீங்க? எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. எடுத்துக்கிட்டே இருப்பேன். அதான் ஏன் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க? அது ஒரு மாதிரி ஹாபி ஆயிடுச்சு. ஆண்டவா. ஒரு நாள் பஸ்ல போனேன், வெள்ளூர்ல இருந்து ராணிப்பேட்ல இருந்து வெள்ளூருக்கு. சாரி தொங்க விட்டுருந்தாங்க, அங்கே இறங்கிட்டேன் நானு. இறங்கிட்டீங்க. டாக்டர் வீட்டுக்கு போனேன், வடி அது அங்கே இறங்கிட்டேன். அந்த பஸ் அங்க ஒரு 3-4 சாரி வாங்கிட்டேன். அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க. ஏம்மா டி நகருக்கு போனா எல்லா கடையும் ஏரியா இருக்கும். என் சிஸ்டர் பசங்களை கூப்பிடுவேன் இங்க வந்து மெட்ராஸ்க்கு வந்து. நான் கடைக்குன்னு சொன்னோன்னு ஒருத்தர் வீட்டுல இருக்கும் வர மாட்டாங்க. ஆமா, இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. 600 பிளஸ் 600 600 தானே 600னா 600 புடவை. உங்களை தட்டிக்க காலே கிடையாதா? பட் இல்ல 600 புடவை நம்மகிட்ட இருக்கு, இதுக்கு மேல புடவை எடுக்க வேண்டாம் அப்படின்னு தோணலையா? தோணாது. இன்னைக்கு நான் கட்டி இருக்கிறது கூட ஒரு புது புடவை தான். ஓ, அப்படியா? ஓஹோ, இப்படியும் குடும்பம் நடத்தலாமா? நடத்துங்க. 650க்கு மேல 700க்குள்ள இருக்கு. 650 இருந்து 700. என் ஹஸ்பண்ட் வந்து 20 வருஷமா என்கிட்ட போராடிட்டு தான் இருக்காங்க. நீ சாரீஸ் எடுக்க கூடாதுன்னு கண்டிஷன் பண்ணிருக்காங்க. என்ன பாஸ் சொல்றீங்க? விடுங்க பாஸ், ஆனது ஆயி போச்சு. என்னால அதை கண்ட்ரோல் பண்ணல. மாச சம்பளத்தை ஃபுல்லா சரியாவே வாங்கிடுவேன். வாரத்துக்கு 4 சாரி, மாசத்துக்கு 10 சாரி வாங்கிடுவேன். இதெல்லாம் ஒரு பெருமையா? அதனால என்கிட்ட இந்த சேலரி வந்து 5 வருஷமா வாங்கிட்டாங்க. கடைக்கு அழைச்சிட்டு போறாங்கன்னா ஒரு கண்டிஷன் பண்ணி தான் அழைச்சிட்டு போவாங்க. நீ போய் நிறைய சாரி எடுக்க கூடாது, ஒரே சாரி தான் எடுக்கணும். நானே தீராத மன உளைச்சல்ல இருக்கேன். வருஷத்துக்கு நான் உனக்கு 3 சாரி தான் எடுத்து கொடுப்பேன் அப்படிங்குவாங்க. ஆனா 10,000 ரூபாய்க்கு வேணாலும் அதிகமா எடுத்துக்கோ, ஒரே சரியா எடு, உன 10,000 ரூபாய்க்கு எடுத்துக்கோ அப்படின்னு கண்டிஷன் பண்ணி தான் அழைச்சிருப்பாங்க. அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? ஆனா அந்த காசுக்கு நான் வந்து மாசம் ஃபுல்லா நிறைய கட்டிக்கலாமே, ஒரு 30 சாரி எடுக்கலாமே 500 ரேட்ல அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து குறைச்ச ரேட்டுக்கு நான் வாங்குவேன். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு சாரியா நல்லதா வாங்கிக்கோ.
எதுக்கு இவ்வளவு saree எடுக்கிறீங்க? எனக்கு அது துணி பைத்தியம் பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அதனால என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நானும் அவருக்காக நான் மாறணும்னு பாக்குறேன். அதனால மாத்தவளை நீங்க மாத்திக்கிறத ட்ரை பண்றீங்கன்னா ட்ரை பண்ண என்னால முடியல. அது வியாதி மாதிரி ஜுரம் வந்துருது, இது டென்ஷன் ஆயிடுது, தலை வந்துருது, என்னென்னமோ நான் பாக்குறாங்க. லூஸ் இல்லனே மென்டல்.